இங்கே வந்து கருவாடுக்காக ஒரு சில மீன்களெல்லாம் இருக்கும். அதில் ஒன்று தான் வந்து இக்கன் தாலா. நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து வாங்கினதே கிடையாது. நேற்று வந்து மார்க்கெட்டில் போகும்பொழுதேக்கும் நல்லா புதுசாக இருந்தது. நான் இதுக்கு முன்னே பார்த்ததும் இல்லை, சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கினது தான் 3 மீன். அது வவ்வால் மீன் மாதிரி உள்ளுக்கு நல்ல வெள்ளையாக தான் இருக்குது. ஸோ இது வந்து கறி வைக்க தான் போகிறேன். இன்றைக்கி வந்து காஃபி குடித்த கையோடையே சமையல் வேலைகளெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. விநாயகர் சதுர்த்திக்கெல்லாம் க்ளீனிங் எல்லாம் பண்ணணும். கடைக்கும் போய்ட்டு சாதனங்கள் எல்லாம் வாங்கிட்டு வரணும். இன்றைக்கி நல்ல வெயிலும் அடிக்கணுனால சீக்கிரமாக சமைச்செல்லாம் முடித்தா தான் நமக்கு வந்து க்ளீனிங் எல்லாம் வெளியில் உள்ளதெல்லாம் செய்ய முடியும். ஹஸ்பண்ட் இன்றைக்கி லீவு தான். ஸோ அதனால் டின்னருக்கும் சேர்த்து தான் நான் சமைக்கிறேன். முட்டை தோரன்லாம் வச்சுட்டு நேற்று வந்து வஞ்சனை மீன் கொஞ்சம் மேரினேட் பண்ணி ஈவினிங் ஃப்ரை பண்ணியிருந்தேன். அதிൻ്റെ பேலன்ஸும் டீஃப்ரோஸ்ட் பண்ண எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மீன் வந்து நான் தேங்காயில் அரைச்சி தான் கறி வச்சுருந்தேன். உங்களில் எத்தனை பேருக்கு மீனோட தலை சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். என்னோடய ஃபேவரட் தான். அது வந்து பொரிச்சாலும் சரி கறி வச்சாலும் நானும் மகளும் நல்லா சாப்பிடுவோம். இந்த கறியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. மீனும் அதே மாதிரி தான். ஒரு முள்ளெல்லாம் தான் இருக்குது அதில் நடுவில். ஸோ அதனால் ஈஸியாக நம்ம சாப்பிட்டுக்கலாம். முள் ரொம்ப இருக்குதுனால பயம் எல்லாம் தேவையே இல்லை. நெக்ஸ்ட் டைம் பார்த்துட்டிங்கன்னா வாங்கி ஃப்ரை பண்ணி தான் சாப்பிட போகிறேன். டாக்ஸுக்கு கொஞ்சம் ப்ரொக்கோலி எல்லாம் தனியாக வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. ஸோ சீக்கிரமாக சமைச்சிட்டு நானும் ஹஸ்பண்டும் எல்லாம் சாப்பிட்டுட்டு கடைக்கு போனோம். ஏன்னா நாளைக்கு உள்ள பூவெல்லாம் சீக்கிரமாக வாங்கினா தான் கிடைக்கும். இல்லை லேட்டாக போயிட்டேன்னா நமக்கு கொஞ்சம் வாடி போன மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. ஸோ இன்றைக்கி வந்து மீன் தலையெல்லாம் வச்சு சூப்பராக நான் வந்து லஞ்சு சாப்பிட்டாச்சு. ஹஸ்பண்டுக்கு முதல்ல கொடுத்துட்டு எனக்கு லியோக்கு கண்ணெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ண வேலைகள், அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணுதெல்லாம் இருந்ததுனால நான் கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்டது. எனக்கு கொஞ்சம் ரசித்து அந்த மீன் தலையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். கடைக்கு போயிட்டு வரும்போது பூ, வெற்றிலை, பாக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் தேங்காய் எப்போதுமே நான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இன்றைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால 3 வாங்கி, இடியப்ப மாவு, அதுக்கப்புறம் வாழைப்பழம், சீனி இருக்குல்ல ப்ரௌன் சுகர், அதுவும் பேக்கெட்டில் உள்ளது, கறிப்பட்டி எல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் பலகாரங்கள்லாம் இருந்தது அதுவும் வாங்கிட்டு வந்து டீ எல்லாம் போட்டு குடித்தாச்சு.